ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நானே என் மீது உங்களை நோக்கி இழுத்து வருகிறேன். என் மீதான நம்பிக்கையை நானே உங்களுக்கு அதிகரிக்க செய்கிறேன். நானே இதை என்னுடைய வழியில் செய்வேன். நீங்கள் நிலையான மனதை மட்டும் கொண்டிருக்க வேண்டும். நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, என் மீதான நம்பிக்கையை நான் உங்களுக்கு அதிகரிக்கிறேன். நீங்கள் மன்னித்து பாருங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். அதையே மறந்து பாருங்கள், வாழும் வரை பிறரால் நீங்கள் நினைக்கப்படுவீர்கள். கருணையான உணர்வை வளர்த்து உலகளாவிய நலனுக்காக நாம் உழைக்க வேண்டும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகப் போவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. நீ எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கவலை கொள்ளக்கூடாது, பயப்படவும் கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் நான் மறுகணமே நான் உனக்கு முன்னே இருப்பேன், உனக்கு உள்ளும் இருப்பேன். அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும். அதை நானே உனக்கு அளிக்கின்றேன். எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்பு. அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. தாய் என்பவள் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து வருகிறாளோ அதை போன்றுதான் சாய் பக்தர்களாகிய நாம் எதற்குமே பயப்படக்கூடாது. எதற்கும் பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் கூடாது. நாம் உண்மையான சாய் பக்தர்களால் இருந்தால் எதையுமே துணிச்சலாக செய்ய வேண்டும். நம்முடன் சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செய்யப்பட வேண்டும். கவலையின்றி செய்யப்பட வேண்டும். அவரையே முழுமையாக நம்புவோம். நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வாக உன் வீடு தேடி, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் வீடு தேடி வரப்போகிறேன். காத்திரு. உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நானே தீர்த்து வைப்பேன். என் மீதான நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. எப்படி என்றாலும் என் குழந்தை எது செய்தாலும் எனக்கு தெரிய வரும். நான் சொல்வது போலதான் என்னுடைய குழந்தை செய்யும். என்னுடைய பக்தர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய பக்தர்கள் என்றால் நீ எல்லாவற்றையுமே துணிந்து அடித்து செயல்பட வேண்டும். யாருக்காகவும் பயப்படக்கூடாது. அன்புக்கு மட்டுமே நீ அடிமையாக இருக்க வேண்டும். அகங்காரத்திற்கு, ஆணவத்திற்கு நீ அடிமையாக கூடாது. அவர்கள் என்ன சொல்வது? நான் என் சாயப்பாவின் பிள்ளை, நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல். சாயப்பாவிற்கு மட்டும்தான் நான் அடிமை என்று தைரியமாக சொல். துணிந்து இறங்கு, பார்த்து கொள்ளலாம்.